எனக்கு எல்லாமே பிடிக்குங்க பெரியார்ட்ட. ஆனா எது ஒண்ணு பிடிக்காது. ஒண்ணு ஜாதி, ஒண்ணு தீண்டாமை, இன்னொன்னு பெண்ணடி. இத 3யும் ஒழிச்சிட்டோம்னாலே, இந்த நாடு என்பது செழிப்பம் வரும் அப்படின்னு நினைச்சார். இது 3க்கு எது தடையா இருக்குது? மதம். அப்ப மதம் தடையா இருக்குதுன்னும்போது, அந்த மதம் யார்கிட்ட இருக்குது? சாமி கிட்ட இருக்குதா? அதான் சொல்றானே. சாமி எதுக்கு கட்டுப்பட்டதுன்றாங்க? மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. அவன் சொல்ற மந்திரத்துக்கு அவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரியாது. அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டது. மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டது? பிராமணருக்கு கட்டுப்பட்டது அப்படின்றோம். அப்ப நீங்க எங்க போய் நிக்கணும்? அவங்க கிட்டதான் எல்லாத்துக்கும் போய் நிக்கணும். அப்ப அதனாலதான் சொன்னார், தந்தை பெரியாருடைய நோக்கம் கடவுள் ஒழிப்பு கிடையாது. அவருடைய நோக்கம் ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு. அதுக்கு எது குறுக்க வந்தாலே என்ன பண்ணுவேன்? அடிச்சு உடைப்பாங்க. அதுதான் மதம், அதுதான் கடவுள். ஆகவே அதனை அடித்து ஒழிப்பதுதான் அவருடைய நோக்கமே ஒழிய மதத்தை ஒழிக்கணும், சாமியை ஒழிக்கணும். அவருக்கும் சாமிக்கும் எந்த தகராறும் கிடையாது. குறுக்கால இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் அவர் முழுசா அதை எதிர்க்க தொடங்கினார். ஆனா நம்மால என்ன சொல்றான்? கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டார், சாமி இல்லைன்னு. எனக்கு எல்லாமே பிடிக்குங்க பெரியார்ட்ட. ஆனா எது ஒண்ணு பிடிக்காது? கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. அதை மட்டும் என்ன